ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராகுல். ஸோ நிறைய பேருக்கு ஷேர் மார்க்கெட்னால் என்ன அப்படிங்கிற ஒரு பேசிக் ஐடியா இருக்காது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஷேர் மார்க்கெட்னால் என்ன, ஸோ அதில் என்னென்ன ப்ராசஸ்லாம் நடக்குது, இப்போ ஷேர்னால் என்ன அப்படிங்கிற பேசிக் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஷேர் மார்க்கெட் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ நம்ம காய்கறி மார்க்கெட்லாம் இருக்குது இல்லைங்களா, அங்கே வந்து காய்கறிங்க விற்கிறவங்களும் இருப்பாங்க, வாங்குறவங்களும் இருப்பாங்க. ஓகேங்களா, அங்கே அதேமாரி தான் ஷேர் மார்க்கெட்டில் பையர்ஸும் இருப்பாங்க, செல்லர்ஸும் இருப்பாங்க. இப்போது நம்ம காய்கறி மார்க்கெட் எடுத்துட்டிங்கன்னா ஒரு டோட்டலாக ஒரு 10 கிலோ கேரட் இருக்குதுன்னு வச்சுப்போம். ஓகேங்களா, அதை வந்து டெய்லியும் வந்து ஒரு 10 பேர் வாங்குகிறாங்க, டெய்லி ஆளுக்கு ஒரு கிலோ வாங்குகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போம். ஒரு கிலோ கேரட் வந்து 10 ரூபா. ஓகேங்களா, அதுவே இப்போ வந்து ஊட்டியில் மழை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அந்த டயத்தில் சப்ளை வந்து நமக்கு கண்டிப்பாக குறையும். ஆனால் நம்ம எப்பொழுதுமே மார்க்கெட்டு வர அந்த 10 பேர் வந்து ஆளுக்கு ஒரு கிலோ கேட்கும்போது இப்போ மார்க்கெட்டில் 5 கிலோ கேரட் தான் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாருக்கும் ஒரு கிலோ தேவைப்படுது. ஆனால் வந்து சப்ளை வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி டயத்தில் டிமாண்டு வந்து என்ன ஆகும்னா ரொம்ப ரைஸ் ஆகும். அப்போ வந்து சப்ளை கம்மியாக இருக்கிறதுனால செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த கேரட்டோட விலையை ஏற்றுவாங்க. ஓகேங்களா, அப்போ 10 ரூபாய் இருந்த கேரட்டு இப்போ வந்து 20 ரூபா போகும். ஸோ இதே தான் ஷேர் மார்க்கெட்டும். டிமாண்ட் அதிகமாக போதுமான சப்ளை இல்லைன்னா ப்ரைஸ் வந்து ஹை ஆகும். ஒரு கம்பெனியோட ஷேரை நிறைய பேர் வாங்குகிறாங்க, ஆனால் போதுமான ஷேர் இல்லைங்கும்போது அதோட டிமாண்ட் அதிகமாகி சப்ளை கம்மியாகிறதுனால அதோட ஷேர் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ இதுதான் ஷேர் மார்க்கெட். இப்போ ஷேர் மார்க்கெட்னால் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ ஷேர்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ஓகேங்களா, நான் வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன். ஓகேங்களா, எனக்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபா முதலீடு தேவைப்படுது. ஆனால் என்கிட்ட இருக்கிறது 5 லட்சம் தான். ஸோ பேலன்ஸ் உள்ள 5 லட்சத்துக்கு எனக்கு வந்து ஒரு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நான் வந்து பேங்க்குக்கிட்ட லோன் போட்டு லோனுக்காக கேட்கலாம். அதாவது பேங்க்கிட்ட போய் எனக்கு இந்த 5 lakhs தேவைப்படுது, நான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு பேங்க்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் பண்ணலாம். ரெண்டாவது வந்து நான் வந்து ஒரு பார்ட்னரை சேர்த்துக்கலாம். ஓகேங்களா, அது பார்ட்னர் ஒருத்தவங்களோ 2 பேரோ அவங்கள்ட்ட பார்ட்னர் போட்டு இதாட்ட என் கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ண சொல்லி அவங்கள பார்ட்னர் ஆக்கிக்கலாம். ரெண்டாவது ஆப்ஷன். மூணாவது ஆப்ஷன் என்னென்னா ஐபிஓன்னு சொல்லுவாங்க. இது என்னடா ஐபிஓ அப்படின்னா என்னோடய கம்பெனி ஷேர்ஸை பப்ளிக்கு கொடுக்கறது. ஓகேங்களா, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஐபிஓ. உதாரணத்துக்கு இப்போது என்னோடய கம்பெனி எவ்வளோ தேவைப்படுதுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் 10 லட்ச ரூபா தேவைப்படுது. ஓகேங்களா, ஆனால் என்கிட்ட கையில் இருக்கிறது வெறும் 5 லட்சம் தான். ஸோ பேலன்ஸ் உள்ள 5 லட்சத்துக்கு நான் வந்து ஐபிஓ வந்து இஷ்யூ பண்ணுறேன். ஓகேங்களா, அதாவது என் கம்பெனியோட ஷேர்ஸை நான் வந்து பப்ளிக்கு கொடுக்குறேன். ஸோ நான் எப்படி கொடுக்க போகிறேன்னா, என் கம்பெனிலேருந்து ஒரு 10,000 ஷேர் க்ரியேட் பண்ணி ஒரு ஷேர் 50 ரூபா அப்படிங்கிற இதில் நான் பப்ளிக்கு ஆஃபர் பண்ணுறேன். ஸோ பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, என் கம்பெனியை கம்பெனியை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு இவன் என்ன பிஸ்னஸ் பண்ணுறான், இவன் என்ன பண்ண போகிறான், இவனோட கம்பெனி ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கெஸ் பண்ணிவிட்டு என்னோடய கம்பெனி ஷேர்ஸை வாங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ நான் இப்போ 10,000 ஷேர்ஸ் பப்ளிக் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த 10,000 ஷேர் வாங்கும்போது எனக்கு வந்து அதுலேருந்து ஒரு 5 lakhs கிடைக்கும். இப்போ ஏற்கனவே இருந்த 5 லட்சம் இப்போ பப்ளிக்டேருந்து ஒரு 5 லட்சம், மொத்தம் 10 லட்சம் ஆச்சா. ஸோ இப்போ வந்து எனக்கு தேவையான அமௌண்ட்டு கிடச்சிருச்சு. நான் என்னோடய கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போது நான் ஆரம்பித்த கம்பெனி 1 இயர் கழித்து எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா ப்ராஃபிட் கொடுக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ என்னோடய ஷேர்ஸ்லாம் எவ்வளோக்கு வாங்கினாங்கன்னா 50 ரூபா பெர் ஷேர்னு வாங்கியிருக்காங்க. மொத்தம் எத்தனை ஷேர் கொடுத்துருக்கோன்னா 10,000 ஷேர் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, அப்போ என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருந்துச்சு, 10 லட்ச ரூபா இருந்துச்சு. இப்போது 1 இயர் கழித்து என்னோடய டோட்டல் நெட்ஒர்த் வந்து 20 lakhs ஆகிடுச்சு. அதாவது என்னோடய கம்பெனியோட நெட்ஒர்த். ஓகேங்களா, ஸோ இந்த டயத்தில்
நான் ஒவ்வொரு ஷேர் ப்ரைஸுமே டபுள் ஆகிருக்கும். ஏன்னா நான் வந்து 10 லட்ச ரூபாயில் ஆரம்பித்த கம்பெனி இப்போ வந்து இன்னொரு 10 லட்ச ரூபா ப்ராஃபிட் பார்த்துருக்கு. ஸோ இந்த டோட்டல் நெட்ஒர்த் வந்து என்னோடது வந்து 20 லட்சம். அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து ஃபஸ்ட்டு ஷேர் ப்ரைஸ் வாங்கினது வந்து 50 ரூபா. இப்போ வந்து அதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 100 ரூபாய்க்கு அப்ராக்சிமேட்டாக ஏறி இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்கிட்ட ஒருத்தன் ஒரு 1000 ஷேர் வாங்கியிருந்தான் 50 ரூபாய்க்கு அப்படின்னா டோட்டலாக அவர் இன்வெஸ்ட் பண்ணது வந்து என்னென்னா 50,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார். இப்போது என் கம்பெனி ப்ராஃபிட் பார்த்ததுக்கப்புறம் அவரோட ஷேரை செல் பண்ணணும் அப்படின்னா அவர் ஷேரை செல் பண்ணாருன்னா ஒரு ஷேரோட ப்ரைஸ் வந்து 100 ரூபாய்க்கு போகும். ஸோ அவருக்கு எவ்வளோ லாபம்? 50,000 ரூபாய் லாபம். ஸோ அவர் இன்வெஸ்ட் பண்ணது 50,000 ரூபா. இப்போ டோட்டல் ரிட்டர்ன்ஸ் அவருக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 1 லட்ச ரூபாய் கிடைக்கும். ஸோ இதுதான் ஷேர்ஸ் வாங்குறது விற்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஷேர்ஸை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் முக்கியமாக 2 விஷயம். அதாவது ஷேர் இஷ்யூ பண்ணுற கம்பெனி வந்து செபி கிட்ட பர்மிஷன் வாங்கியிருக்கணும். 2வது வந்து நமக்கு வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கணும் நம்ம. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு செபினா என்ன அப்படின்னா இது செபினா செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்லலாம் பேங்க் ஓப்பன் பண்ண ஒரு ஆர்பிஐட்ட எப்படி ஒவ்வொரு பேங்க்கும் பர்மிஷன் வாங்கணுமோ அதேமாரி ஒரு செக்யூரிட்டி ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணுறதுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம ஷேர்ஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்கும் ஒவ்வொரு கம்பெனியும் செபி கிட்ட பர்மிஷன் வாங்கணும் அண்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? இது வந்து கம்பெனிக்கு. இதுவே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட்டுன்னு ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த டிமேட் அக்கௌண்ட்னா ஒன்றும் இல்லை, நம்ம எப்படி பேங்க்கில் அமௌண்ட்டு போட்டு எடுக்கிறதுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கோமோ அதுபோல் நம்மளோட ஷேர்ஸ்லாம் வாங்கி விற்கிறதுக்கு நம்ம ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கணும். அந்த அக்கௌண்ட் பேர் தான் டிமேட் அக்கௌண்ட். இந்த டிமேட் அக்கௌண்ட் பண்ண வந்து நிறைய இன்டர்மீடியேட் ப்ரோக்கர்ஸ் இருப்பாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஜீரோதா, க்ரோ அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. ஓகேங்களா? இவங்கெல்லாம் தான் நமக்கு வந்து அந்த கம்பெனிக்கும் நமக்கும் அந்த கம்பெனிக்கும் ஏஜென்ட் போல் ஆக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம போய் டைரெக்டாக கம்பெனிகிட்ட ஷேர் வாங்க முடியாது. ஸோ இது போல் இன்டர்மீடியேட் ஏஜெண்ட் வச்சு தான் நம்ம போக முடியும். ஸோ இந்த சர்வீஸ்க்கு அவங்க ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் கமிஷனும் எடுத்துப்பாங்க. அது நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டோட பேசிக்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, எப்படி ஷேர்ஸ் வாங்குறது விற்கிறதுன்னு பார்ப்போம். அது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ உங்களை மறக்காமல் வந்து சேர்ந்துடும். அது வரைக்கும் நன்றி நண்பர்களே. பாய். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.